ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். சித்திரை 1க்கு நம்ம எப்படி சித்திரைக்கனி நம்ம பண்ணுறது, நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ. அன்றைக்கி தமிழ் கடவுள் முருகக் கடவுளுக்கு அவருக்கு சஷ்டி ரொம்ப விசேஷமான நாளாகவும், ஏன்னா சித்திரை 1 வருஷப்பிறப்பு அன்றைக்கே வருது இல்லையா, அதனால் நம்ம ஸ்பெஷலாக தான் நம்ம எப்போவுமே கொஞ்சம் இருப்போம். அதுலேயும் முருகருக்கு அப்படின்னாலே சொல்லவே வேணாம், நம்ம அவ்வளோ ஸ்பெஷலாக எல்லாமே செய்வோம். முதல்ல வீடெல்லாம் நாளே சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளே எல்லாமே விளக்கு எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறமா இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் செடி இது மல்லிகைப்பூ இருந்தது, கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் ஒரு 5-6 பூ தான் வந்துச்சு. சரி நைட்டு வைக்கிறதுக்கு ஆகும்ல தட்டுக்கு அப்படி சொல்லிட்டு நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மாதுளம்பழம் நம்ம செடியில் இருக்குது, இன்றைக்கி கிடைக்கும் சித்திரைக்கனிக்கு கிடைக்குமான்னு பார்த்தேன். நான் ரொம்ப காயாக இருந்துச்சு, அதனால் அது வைக்கல. கடையில் வாங்கிட்டு வந்தேன் பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம் இதவே வச்சாச்சு. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அது ஃப்ரிட்ஜில் இருந்தனால ஒரு மாதிரி ஆச்சு. சரி இருந்தாலும் கனி வைக்கணும் இல்லையா, அது ராஜக்கனி இல்லை எலுமிச்சம்பழம், அதனால் அதை வச்சாச்சு. நெல்லிக்காய் வாங்கலான்னு பார்த்தேன், அது கிடைக்கல, அதனால் இருக்கிறது மட்டும் வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம பறிச்சுட்டு வந்த பூவெல்லாம் வச்சுட்டு, அப்புறம் சில்லறை காசு இது இந்த காசு நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற காசு, அந்த இதை வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளி குங்குமச்சமில்ல இந்த இதில் போட்டு கொஞ்சம் வெள்ளி பொருட்கள்லாம் இருந்தது, எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு வெள்ளி சொம்பில் கலசமும் ரெடி பண்ணியாச்சு. அப்புறமா முருகக் கடவுள் தான் நான் முருகர் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கண்ணாடிக்கு எப்பயும் போல் நம்ம செயின் போட்டு இந்த மாதிரி வச்சாச்சு. எங்கள் வீட்டில் புது ட்ரெஸ் இருந்தால் அதை வைக்கிற பழக்கம் உண்டு எங்களுக்கு, அதனால் நான் அந்த இதையும் வச்சு விடிய காலை எழுந்திரிச்சோனையுமே முதல்ல அங்கே பார்த்துட்டு தான் அடுத்த வேலை எல்லாமே செய்வேன். அப்புறமா எல்லாமே பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு அப்புறமா இது அவருக்கு சஷ்டி பூஜை போடணும் இல்லையா, அதுவும் இல்லாமல் நம்ம எப்போவுமே சித்திரை 1, தை 1 இந்த மாதிரி எல்லா நாள்களுக்கும், பௌர்ணமிக்கு இந்த மாதிரி வீட்டில் உள்ள எல்லா சிலைகளுக்குமே பூஜை போடுவோம். அதனால் இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் பூஜை, அதாவது 2 பாகமாக பிரித்து போட்டாச்சு. ஏன் அப்படின்னா ஒரே தட்டில் எல்லாருமே வச்சு பண்ண முடியல, நிறையா தண்ணி கீழே சிந்திகிட்டே இருக்குது அப்படின்ட்டு 2 தடவை பண்ணிக்கலான்னு பாதியாக பிரித்து வீட்டில் பாப்பா பூஜை போட்டுட்ருக்கா. அந்த வீடியோ தான் இது. பூஜை நம்ம சஷ்டிக்கு எல்லாத்துக்குமே இது பண்ணுறதுனால முருகனுக்குமே நம்ம பூஜை போடணும் இல்லையா, அவருக்குமே முதல்ல இவங்களை எல்லாம் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு இங்கே முருகருக்கு வேலுக்கு எல்லாத்துக்குமே போட்டாச்சு. முருகர் வேல் மட்டும் தனியாக மனை போட்டு நம்ம எப்போயும் செங்கல் வச்சு சிறுவாபுரி முருகன் அவங்க எல்லாத்தையுமே வச்சு நம்ம கும்பிடுவோம் இல்லையா, அது இந்த திருச்செந்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்த முருகனே நான் வச்சுருக்கேன். அவங்க ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு போகிறதுனால அந்த முருகனை வச்சுட்டு எல்லாத்தையுமே வச்சு நம்ம எப்பயும் போல் பூஜை போட்டாச்சு. சட்கோண கோலம் போட்டு தான் நம்ம போடுவோம், உங்களுக்கே தெரியும். அந்த பூஜை இன்றைக்கி வருடத்தின் முதல் நாள் போட்ட ஒரு சந்தோஷம், எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. நான் எல்லாமே நல்லபடியாக என்னால் முடிஞ்ச அளவு எளிமையாக நான் போட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் நைட்டு வச்ச முக்கணி எல்லாத்தையுமே இது அவங்களுக்கு இப்போ பிரசாதம் வைக்கணும் இல்லையா சாமிக்கு, அவங்களுக்கு அந்த பழத்தவே எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு இலை போட்டு பித்தளை தட்டில் ஒரு இலை போட்டு ரவுண்டாக கட் பண்ணி அதுக்கப்புறம் சொலை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதைவே பிரசாதமாக படைச்சாச்சு. அப்புறம் பால் நாட்டு சக்கரை போட்டு அந்த பிரசாதமும் அங்கே வெள்ளி கிண்ணத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் சொம்பில் எப்பவும் போல் தண்ணி இல்லாமல் நம்ம பண்ணக்கூடாது, தண்ணி வச்சு தான் பண்ணணும், அதுவுமே வச்சாச்சு. இப்படி தான் முருகருக்கு பூஜை. இந்த பூ முருகருக்கு செவ்வரளி அவ்வளோ விசேஷம், இன்றைக்கி எனக்கு கிடச்சிது, நான் அதனால் அதையும் போட்டிருக்கேன். இந்த வேலையெல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பஞ்சகவ்ய விளக்கு கொஞ்சம் ஒரு 50 விளக்கு கேட்டிருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு செய்கிறதுக்கு நான் ரெடி ஆகிறதுக்கு நான் கிளம்பிட்டேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பாய்.